பிக்சர் டிவியின் முக்கிய செய்திகள். இன்னைக்கும் முதல் செய்தியா நம்முடைய நண்பர் அணில் வெற்றி கழகத்துடைய தலைவருடைய விர்ச்சுவல் வாரியரான நிறைய குட்டி அணில்கள் வேளாங்கண்ணில ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. நம்முடைய பத்திரிகையாளர் களத்துல இருக்காங்க. களத்துல என்ன நடக்குது அப்படின்றத பத்திரிகையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பத்திரிகையாளரே, இப்போ அங்க களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த குட்டி அணில்கள்லாம் என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. கேக்குது நெறியாளர். இப்போ நான் கரெக்டா வேளாங்கண்ணி மாதா கோயில் வாசல்ல இருக்க மணல்ல தான் நின்றுட்டு இருக்கேன். இங்க ஒருத்தர் தீவிரமான அணில்னு நினைக்கிறேன், அவர்கிட்டயே என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்க பேர் என்ன? சுகுமாரன். இவர் பேரு சுகுமாரன். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் இவர் ஒரு மொரட்டு அணில்னு. சார், இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக இந்த வேண்டுதல்? 2026ல எங்க தளபதி சிஎம் ஆகணும்னு வேண்டிட்டு இருக்கோம். அதனாலதான் முட்டி போட்டு நடைப்பயணம் தொடங்குறோம். இப்பயே இருந்து முட்டி போட்டு நடைப்பயணமா? அதெல்லாம் ஓகே தான் சார். அது என்ன நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, காவி துண்டு? இல்லம்மா, கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. சரி, நம்ம கோயிலுக்கு தானே போறோம், நெத்தியில பட்டை கழுத்துல கொட்டை அப்படியே போவோம்னு பார்த்தா மாதா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் ஓகே, மாதா கோயில் வந்தாவது இதை கலைச்சிருக்கலாமே சார். பழனி போய் ஒரு மொட்டையை போட்டு அடுத்து திருவண்ணாமலை போய் கிரிவலம் போலான்னு இருக்கேம்மா. கண்டிப்பாக. எதுக்கு சார் இவ்வளோ எல்லா மதத்து சாமியும் இவ்வளோ வேண்டிட்டு இருக்கீங்க? ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. நீ வேற நாடு இல்லை, நான் வேற நாடு இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாடு, இந்தியா. சார், இந்த பழனி திருவண்ணாமலை இதெல்லாம் முடிச்சு அடுத்து என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் மசூதிக்கு போலான்னு பிளான். ஆனால் என்ன கையில் காசு தான் இல்லை. எங்கள் அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கொஞ்சம் காசு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். சார், இவ்வளோ வேண்டுதல் பண்றீங்களே, இதெல்லாம் பண்ணா உங்க தலைவர் வந்து சிஎம் ஆயிடுவாரா சார்? தளபதியே சொல்லியிருக்காரு 2026ல இங்க டிவிக்கே டிஎம்கே 2 பேத்துக்கு தான் போட்டியேவும் எங்க தளபதியே சொல்லியிருக்காரு. ஏண்டா தற்கூறீங்களா? உங்க டிவிக்கேவை தவிர வேற என்ன கட்சி இருக்குன்னே தெரியல. நீங்களாம் அரசியலுக்கு வந்து மக்களே, நம்ம சுகுமார் சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்ற அடுத்தடுத்த அப்டேட்ல பார்க்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்படி குட்டி அணில்கள் எல்லாம் கோவிலா போறதுக்கு மக்களை தேடி வீடு வீடா போய் ஓட்டாவது கேட்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தி என்னன்னா, தமிழக அரசு டாஸ்மாக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருந்தாங்க. அதாவது 50,000 கோடியை எப்படியாவது அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த டார்கெட் அடிக்க போறாங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2,000 கோடி எக்ஸ்ட்ராவா சம்பாதிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த ஆண்டோட வருமானம் 48,000 கோடிக்கு அதிகமா இருக்கு. இதை நினைச்சு அரசாங்கம் குஷியில இருந்தாலும் மது பெரியர்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சோகத்துல இருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ நம்ம கிட்ட சிக்கிருக்கு. அது என்னன்றதை நீங்களே பார்த்துட்டு வாங்க. இந்தாப்பா ஒரு 140 ரூபா போட்டு கூட. என்னது இது? பொண்ணு ஒயின் ஷாப்ல பொண்ணு. ஏன் பொம்பளை கையில சரக்கு வாங்கி குடிச்சா உனக்கு போதை ஏறாத? சரி, குடு. என்ன 140 ரூபா கொடுக்குற? 150 ரூபா கொடு. எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா? எல்லா கடையிலும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான். இஷ்டம்னா வாங்கி குடி, இல்லைன்னா மூட்டு கிளம்பே. சும்மா நயனு காலையே வந்து இழவு அடிக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு எங்களை ஏமாத்த போறீங்க? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா கோடிக்கணக்கான பாட்டில் விற்கிறீங்க. அப்போ எத்தனை கோடி? யூ நிறையா போகுதுப்பா. இவ்வளோ விற்கிறோமே, வாங்கி குடிக்காமலா இருக்க? ஏண்டா, நானே 12 மணிக்கு தான் கடையை திறக்கிறேன். 6 மணிலேருந்து ஒயின் ஷாப் வாசல்லே படுத்துட்டு கடையை திறந்தோடனே முதல் கஸ்டமராக பல்ல இழிச்சிட்டு வந்து நிற்கிறேன். இதில் எத்தனை கோடின்னு கதை வேற அளக்கிறேன். வேணுமா வேணாமா? நாங்களாம் சரக்கு அடிக்கிறது நிறுத்துறோம் நினச்சியா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? என்ன சொல் தெரியுமா? யாரு நீனு சரக்கு அடிக்கிறது நிறுத்த போற? நிறுத்துறா எவ்வளோ லாஸ் தெரியுமா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா உனக்கு? சொல். டேய், நிறுத்தி கிழிச்சிட்டாலும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுனா குடி, இல்லைன்னா கள்ளசாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சாவு. அதெல்லாம் சரி கொடு. என்னவோ 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறீங்க, நாங்கெல்லாம் குடியை நிறுத்தினா கவர்மெண்ட் நட்டத்துல போவோம். அது தானே வாய்க்கிலேயே பேசுனேன். இப்போ என்ன வெக்கமே இல்லாமல் ஒன்று கொடுன்ற? கள்ளச்சாரம் குடிச்சா செத்து போகுமே, இதுனா கொஞ்சம் லேட்டாக சாகலாம்ல, அதனால. எப்படி இருந்தாலும் சாவுறது உறுதி. ஏன்டா காசை கொடுத்து இங்கே வந்து சாவுறீங்க? நீ சரக்கு கொடு. நீ என்ன ஓரா பேசுற? பொண்ணு இருந்துட்டு சரக்குங்க குடிக்காமலே போதையில உளருது நாய். இதுல இவ்வளோ வசனம். நான் குடிக்கல, உனக்கு தெரியுமா? சொல்லு. தெரியுமா? நான் காலையிலே 7 மணிக்கே ஒரு ஆஃப் விட்டு உட்காந்துருக்கேன் தெரியுமா? அதுவும் வந்தா அங்கே தான் படுத்துருந்தேன். நீ கடை திறக்கும்போது கூட பார்த்தேன். ஏண்டா, பிளாக்ல வாங்கி குடிக்கிற, 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற, என்கிட்ட 10 ரூபா கொடுக்கறதுக்கு மூக்கால் அழுற. உனக்கு சரக்கு கிடையாது, கிளம்புடா. அது வேற நாய், இது வேற நாய்.
உனக்கு சரக்கு கிடையாது, கிளம்புடா. ஏகா அவ்வளோ சொல்லக்கூடாதுக்கா. ஐயோ கையில் நடுக்குது பாரு. ஐயோ ஒன்று கொடுக்கா எனக்கு. உனக்கு 10 ரூபாய் இல்லை 40 ரூபா எக்ஸ்ட்ரா. குர்ரா 40 ரூபா. 40 ரூபாயா? சரக்கு வேணுமா வேணாமா? 5 ரூபா தாங்க இருக்கு. சரக்கு வேணுமா வேணாமா? 5 ரூபா தாங்க இருக்கு. சரக்கு வேணுமா வேணாமாடா? வேணும்க்கா. அப்ப குர்ரா கூட்டு வாங்க போடா. சரக்கு கொடு. இந்தா கிளம்பே. இதெல்லாம் தட்டி கேட்க எங்கள் அப்பா வருவார். எங்கள் அப்பா யாரும் தெரியல. இந்த வீடியோவில் வந்த மாதிரி மதுப்பிரியர்கள் டாஸ்மாக்ல மட்டும் இல்லை பொது இடங்களையும் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. என்னன்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல சேலம் போறதுக்காக நின்றுட்டு இருந்த 40 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு பெண்மணி கையை பிடிச்சு ஒரு மதுப்பிரியர் இழுத்திருக்காரு. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதோ, டைமுக்கு பஸ் கூட வர மாட்டேங்குது. வராதே நம்ம ஏரியாவில் புதுசா. ஹலோ ஹலோ. என்ன மணியத்தனமா? அதான் ஃபோனை வச்சிருக்கல, அதில் பாரு. அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் டைமு. என் செல்லில் வந்து வேறு டைம் தான் கட்டுது. ஒன் செல் டைம் மணி 7. ஆ 7 மணி. மேடம் எந்த ஊர்? அதை தெரிஞ்சுட்டு இப்போ நீ என்ன பண்ண போற? யாரு பிடிக்குன்னு சொன்னா? யாரு பிடிக்குன்னு சொன்னா? பார்த்தாலே தெரியல. எங்க பத்த பிடிக்குன்னு சொல்றா? எங்க பத்த பிடிக்க சொல்றா? கை விடுறா போறீங்க. இரு, உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன். பண்ணு. காவல்துறை யாரு? என் நண்பன் தான். டேய், போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்றா, இவ்ளோ தைரியமா நிக்கிற நீ? பண்ணு தான் பாரு. பண்ணு. இதோ உடனே பண்றேன். இருடா, 100க்கு கால் பண்றேன். அவங்க வந்து ஒரு டின்ன கரெக்ட்டா போறாங்க. பண்ணு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. காவல்துறை நண்பன் தெரியுமா உனக்கு? இந்த செய்தியை நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த பெண்மணியும் 2-3 தடவைக்கு மேல 100க்கு கால் பண்ணியிருக்காங்க. 100க்கு லைன் கிடைக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பிரச்சனையான பிறகுதான் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த மதுப்பிரியரை விரட்டி விட்டதா சொல்லப்படுது. அடுத்த செய்தி என்னன்னா, விருகம்பாக்கத்துல மின்வாரிய ஊழியருக்கும் அந்த பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிக்கும் ஒரு கைகலப்பு ஏற்பட்டு பெரிய சண்டையா இருக்கு. இத்தனைக்கும் காவல்துறையினர் அங்கே தான் இருந்திருக்காங்க இந்த பிரச்சனை நடக்கும்போது. இந்த வீடியோவும் நமக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருக்கு. அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. அம்மா, நீங்க தானே கால் பண்ணீங்க? யார் வீட்ல கரண்ட் இல்ல, என்ன பிரச்சனை? கீழ் வீட்ல வந்து அவங்க சொல்லி யோ என்ன தைரியம் உனக்கு? எதுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேல கை வைக்கிற நீ? நானே ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகி தான், தெரியும் உனக்கு? ஆளுங்கட்சி நிர்வாகினா அதிகாரி மேல கை வைப்பியா நீ? அப்படிதான் அடிப்பேன். இரியா போலீஸ கூப்பிடுற. இரு. கூப்பிடு. அங்க தான் நிக்கிறேன். கூப்பிடு. என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? அதுதான் ஆளுங்கட்சி, தெரியுமா? ஆளுங்கட்சினா இப்படி தான் அட்டகாசம் பண்ணுவீங்களா நீங்க? அப்படிதான் பண்ணுவோம். இந்த வீடியோவை நீங்களே பார்த்திருப்பீங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கே இங்கே சேஃப்டி இல்லை, பீப்புளுக்கெல்லாம் எப்படி சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. இதே போல அடுத்த செய்தியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.